மெய்யழகன் ஸ்டார்டிங் சீன்ல அரவிந்த் சாமி நிறைய கிளிகளுக்கும் புறாக்களுக்கும் உணவு வைக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல வந்த அந்த சீன் உண்மையிலே ஒரு நபரை பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்னை சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்தவர் சுதர்ஷன். சின்ன வயசுல இருந்து பெட் லவரா உள்ள சுதர்ஷன் கடந்த 15 வருஷத்துக்கு மேல ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவு வச்சுக்கிட்டு வர்றாரு. இதனால மக்கள் எல்லாரும் இவரை பேரட் சுதர்ஷன் ஒரு பட்டப்பேரை வச்சு அழைக்கிறாங்க. பேரட் சுதர்ஷனோட அப்பா கணைய புற்றுநோயால இறந்து போறாரு. இந்த சோகத்திலிருந்து மீண்டு வரத்துக்காக சுதர்ஷன் கிளிகளுக்கு உணவு வச்சு பழகுறாரு. கொஞ்ச நாள்லயே ஆயிரக்கணக்கான கிளிகள் தன்னோட வீட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க. இப்போ பேரட் சுதர்ஷன் முழு நேர வேலையா கிளிகளுக்கு உணவளிக்கிறதே பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிளிகளை சுதர்ஷன் தன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம கிளிகளை தன்னோட குழந்தைகள்னு சொல்றாரு. தன்னோட வருமானத்துல உள்ள 80% பணத்தை விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் செலவிடுறாரு. பேரட் சுதர்ஷனோட டெய்லி ரொட்டீன் காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்குது. 4 மணிக்கு எழுந்திருச்சு கிளிகளுக்கு தேவையான உணவுகளை ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை செட் பண்ணி வைக்கிறாரு. பொழுது விடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே கிளிகள் வர ஆரம்பிக்குது. கூட்டம் கூட்டமா வர கிளிகள் அவர் வச்ச உணவு எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. கிளிகள் மட்டும் இல்ல, புறா, சிட்டுக்குருவி மற்றும் சில நேரங்கள்ல அணில் கூட வந்துட்டு போகுது. கிளிகளுக்கு என்ன பிடிக்கும்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்து இவர் நிறைய உணவு வகையில வைக்கிறாரு. அதுல முக்கியமா ஊற வச்ச புழுங்கல் அரிசி, குருணை, நிலக்கடலை, சூரியகாந்தி விதைகள் மற்றும் சீசன்ல கிடைக்கிற சில பழங்களையும் சேர்த்து வைக்கிறாரு. ஆனா கிளிகள் வேர்க்கடலையை தான் விரும்பி சாப்பிடுதுன்னு பேரட் சுதர்ஷன் சொல்றாரு. சுதர்ஷனுக்கு அவரோட மனைவியும் ரொம்ப துணையா இருக்காங்க. கிளிகளுக்கு தேவையான உணவு வகைகள் ரெடி பண்ணி தரது எல்லாத்துலயுமே அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த பறவைகள் கூட நேரம் செலவிடுறதுனால தங்களோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கிறதாகவும் வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. பேரட் சுதர்ஷன் தன்னோட வீட்டை ஒரு சுற்றுலா தலமா மாத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு வெறும் 25 நபர்களை மட்டும் மாலை நேரத்துல 4:30 மணிக்கு மேல இலவசமா வந்து பறவைகளை பார்க்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு.